முருகனின் கருணை, ஏழையின் பக்தி பழனி, மலைச்சிறுவில் முருகன் அருளுடன் பொழிந்து கொண்டிருந்தார். அங்கு அடிக்கடி பல பணக்காரர்கள் தங்க, வெள்ளி அபிஷேகங்களுடன் வந்து வழிபாடு செய்தனர். அவர்கள் வாகனங்களிலும் பெரிய பரிவாரத்துடன் வந்தனர். ஆனால் முருகன் அவர்கள் வழிபாட்டில் எந்த ஒரு அசைவையும் காட்டவில்லை. அதே சமயம் அந்த ஊரில் ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் ஏழை. தினமும் கூலிப்பணியாளராக வேலை பார்த்து கிடைக்கும் சிறு வருமானத்தில் ஒரு பகுதியை முருகனுக்காக சேர்த்து வைத்தான். ஒரு நாள் அவனுக்கு மழை காரணமாக வேலை கிடைக்கவில்லை. எனவே அவன் வீட்டு உணவை விட்டுவிட்டு முருகனுக்காக பழத்தை கொண்டு வந்தான். உங்கள் கஷ்டங்கள் தீர கமெண்ட்ல ஓம் முருகன் துணைன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவன் பெருமகிழ்ச்சியுடன் முருகன் முன்பு வந்து, ஓம் முருகா, எனது பக்தியை ஏற்று அருள் புரிய வேண்டும் என்று கூறி அந்த பழத்தை அன்போடு சமர்ப்பித்தான். அக்கணம் முருகனின் விழிகள் மின்னியது. திருவுருவம் ஒளி வீசியது. கோவில் முழுவதும் ஆனந்த அதிர்வெள்ளி பரவியது. அதை பார்த்த பணக்காரர்கள் ஆச்சரியத்துடன் கோவில் பூசாரியிடம் கேட்டனர், நாங்கள் ஏராளமான பொருட்களை அர்ப்பணம் செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு அத்தகைய திருவருள் இல்லை. இந்த ஏழையின் சிறு கொடைதான் ஏன் அவ்வளவு முக்கியம்? பூசாரி சிறிது சிரித்தார். நீங்கள் செல்வம் கொண்டவர்கள். உங்கள் அர்ப்பணிப்பு உங்களுக்கு கஷ்டமில்லாமல் வந்தது. ஆனால் இந்த ஏழையின் கொடை அவன் பட்ட துன்பத்தின் பலனாக வந்தது. அவன் உணவையும் மறந்து முருகனுக்காக மட்டுமே வாழ்கிறான். உண்மையான பக்தி இதுவே. பணக்காரர்கள் மனமிட்டு புரிந்து கொண்டனர்.